ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய காட்டில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய நாகப்பழம் மரம். அந்த நாகப்பழம் மரத்தில் ஒரு குரங்கு வச்சுட்டு இருந்தது. அப்படியே அது வச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த பக்கமாக ஒரு முதலை நீந்தி வந்தது. நீந்தி வந்தோடனே முதலையும் குரங்கும் நண்பராகிட்டோம்னா அப்படியே இருக்கும்போது அது என்ன பண்ணியிருக்கு, நாகப்பழம் மரத்தில் இருந்து நாகப்பழத்துங்க பறித்து அந்த குரங்குக்கு விட்டுருக்கு. அவரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்டாகவே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள், நீ மட்டும் சாப்பிட்டா எப்படிப்பா உன் மனைவி கூட்டுன்ட்டு அந்த பழத்தை உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மனைவிக்கிட்ட வந்துச்சு. அது நல்லா சாப்பிட்டு இன்னொரு நாளையும் போயிட்டு திருப்பி இன்னொரு நாள் எடுத்துகிட்டு போய் பழத்தை வைக்கணும். கொடுத்தோடனே அவர் மனைவி சாப்பிட்டு அவங்க மனைவிக்கு குறுக்கு புத்தியாக வேலை செஞ்சு, நம்ம இந்த நாகப்பழம் இவ்வளோ சுவையாக இருக்கே, இந்த பழத்தையே சாப்பிட்டு அந்த குரங்கோட இருதயம் எவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படின்ட்டு அது யோசனை பண்ணோன்னு உடனே என்ன எப்படி ஐயோ நான் என் நண்பனை இப்படி கூப்பிட்டு வர மாட்டேன், இல்லை நீ கூப்பிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னோடனே சரின்ட்டு இதுவும் சரின்னு ஒத்துக்கிட்டு போயிடுச்சு. போய் குரங்கு நண்பா நீ எனக்கு நாகப்பழம்லாம் கொடுக்குறதுனால என் மனைவி ஒன்று பார்க்கணும் ரொம்ப ஆவலோடு இருக்கா, நீ வரியா எங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டு இருக்கு. குரங்கு இல்லைப்பா நீ தண்ணியில் போகும்போது நான் உள்ளே விழுந்துட்டேன், இல்லை நான் நீ என் முதல் ஏறிக்கோ, நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் அங்கே போய் எங்கள் வீட்டை பார்த்துட்டு அப்புறம் வந்துடலாம் அப்படின்ட்டு சரின்னொன்னே குரங்கும் மேலே ஏறிச்சு. குரங்கு மேலே ஏறிட்டு அப்படியே கதையை பேசிக்கிட்டே போகும்போது நடுவார வந்தோடனே முதல்ல கக்கன்னு சிரிச்சுக்கா, எதுக்குப்பா சரி எதுக்கு நண்பா, ஐயோ ஒன்று நான் அங்கே கூப்பிட்டு போகிறதே அங்கே போய் உன்னை கொன்று இதை எடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு. உடனே குரங்கு இப்படி உடனே என்னது என் இருதயத்தை தான் சாப்பிட்றீங்க உடம்புலாம் இல்லை உங்கள் இருதயம் ஐயோ இன்னைக்கின்னு பார்த்து சொல்கிறீ, அப்போ நேற்றே சொல்லியிருந்தேன்னா என் இருதயத்தை நான் மாட்டிக்கிட்டு வந்திருப்பேன். இன்றைக்கி என் இருதயம் மரத்தில் காயுது, நீ திருப்பி போனேன்னா நான் போயிட்டு அந்த இருதயத்தை எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. உடனே சரின்னு முதலையும் மரத்துக்கிட்ட போனோம். ஒரே தாவம் மரத்துக்கு ஏறிட்டு, அட முட்டாளே அவன் எங்கேயாவது இருதயத்தை வெளியில் எடுத்து வச்சுட்டு யாராவது உயிர் வாழ முடியுமா, நான் சொன்னதை நம்பி நீ வந்துட்டு இனிமேட்டு இந்த பக்கமே வராத, நாகப்பழம் கிடையாது ஒன்றும் கிடையாது போன்ட்டு. உடனே அந்த முதல்ல நம்ம தன்னோட தவறை நினச்சிட்டு அதோட நயம் புத்தி நினச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, புத்திசாலித்தனம் இருந்தால் எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சிடும்.